உங்க போன்ல நெட்வொர்க் இல்ல, டிவில சிக்னல் இல்ல, வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு உங்க வீட்டு வாசல்ல ஒருத்தர் வந்து நின்னு உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஒரு சாதாரண ஹாலிடே ட்ரிப் எப்படி ஒரு பயங்கரமான கனவா மாறுதுங்கிறது தான். படத்தோட பேரு லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட். வீடியோவை கடைசி வரை பாருங்க, ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் கண்டிப்பா உங்களை யோசிக்க வைக்கும். அமாண்டா ஒரு அட்வர்டைசிங் எக்ஸிகியூட்டிவ். அவளுக்கு மனுஷங்களையே பிடிக்காது. ஒரு நாள் திடீர்னு அவளோட ஹஸ்பண்ட் கிளே அப்புறம் 2 பசங்களை கூட்டிக்கிட்டு நியூயார்க் பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான வாடகை வீட்டுக்கு ஹாலிடே போறான். அந்த வீடு ரொம்ப பெருசு, ஆனா அங்க போன் சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கு. அன்னைக்கு பீச்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது ஒரு பெரிய கப்பல் திடீர்னு கரையை நோக்கி வந்து தரை தட்டி நிக்குது. மக்கள் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இதுதான் முதல் எச்சரிக்கை. அன்னைக்கு ராத்திரி கதவை யாரோ தட்டுறாங்க. வாசல்ல கோட் ஷூட் போட்ட ஒருத்தர் ஜிஹெச் ஸ்காட் அவரோட பொண்ணு ரூத்து கூட வந்து நிக்கிறாரு. இந்த வீடு என்னோடது தான், ஆனா சிட்டில கரண்ட் கட் ஆயிடுச்சு. எங்களால அங்க இருக்க முடியல, அதனால இன்னைக்கு நைட் மட்டும் இங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அமெண்டா அவங்க மேல சந்தேகம் வருது. இவங்க நிஜமாவே இந்த வீட்டு ஓனர் தானா இல்ல திருடங்களான்னு. ஆனா கிளே அவங்கள உள்ள விடுறாரு. அடுத்த நாள் காலையில போன், இன்டர்நெட், டிவின்னு எதுவுமே வேலை செய்யல. கிளே காரை எடுத்துக்கிட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாரு. வழியில ஒரு ஸ்பானிஷ் கேள் உதவி கேட்டு அழுவுறா. இவருக்கு பாச புரியல, அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திடீர்னு வானத்துல இருந்து ரத்த கலர்ல பிட்டு நோட்டீஸ் கொட்டுது. வீட்டுக்கு பின்னாடி நூத்துக்கணக்கான மான்கள் வந்து மர்மமா நிக்குது. திடீர்னு காதை கிழிக்கிற அளவுக்கு ஒரு சத்தம் கேக்குது. எல்லாருமே நில குலைஞ்சு போயிடுறாங்க. ஜிஹெச் ஸ்காட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவர் கிளே கிட்ட சொல்றாரு, இது ஒரு சாதாரண கரண்ட் கட் இல்ல, இது ஒரு பிளான் பண்ணி நடத்தப்படுற சைபர் அட்டாக். ஒரு நாட்டை ராணுவம் வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டோட கம்யூனிகேஷனை கட் பண்ணி மக்களை ஒருத்தர் அடிச்சுக்க வைப்பாங்கன்னு சொல்றாரு. ஒரே சமயத்துல வெளியில டெஸ்லா கார் எல்லாமே தானாவே ஸ்டார்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுது. இப்ப வெளியில யாருமே தப்பிச்சு போக முடியாது. இப்போ படத்தோட அந்த விசித்திரமான கிளைமேக்ஸுக்கு வருவோம். அமாண்டாவோட சின்ன பொண்ணு ரோஸ் திடீர்னு காணாம போயிடுறான். அமாண்டாவும் அவளை தேடி காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள பயம்படுத்துது. நூற்றுக்கணக்கான மான்கள் அவங்கள சுத்தி நின்னு மிரட்டுது. இதுவரைக்கும் அமைதியா இருந்த மான்கள் இப்போ அவங்கள தாக்க வர மாதிரி முறைக்குது. 2 பேரும் கத்தி சத்தம் போட்டு அந்த மான்களை விரட்டுறாங்க. அப்போ தூரத்துல நியூயார்க் நகரம் குண்டு வீசி அழிக்கப்படுறத அவங்க பாக்குறாங்க. உலகம் அழிய ஆரம்பிச்சிருச்சுன்னு அப்பதான் அவங்களுக்கு புரியுது. இன்னொரு பக்கம் ஸ்காட் ஒரு முக்கியமான உண்மையை கிளே கிட்ட உடைக்கிறாரு. ஒரு நாட்டை அழிக்க 3 வழி இருக்கு. முதல்ல கம்யூனிகேஷனை கட் பண்ணணும், அப்புறம் தப்பான தகவல்களை பரப்பி மக்களை குழப்பணும், கடைசியா மக்கள் ஒருத்தரை சந்தேகப்பட்டு அடிச்சுக்கிட்டு சாகணும். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு அடியில இருக்கிற பங்கருக்குள்ள போனாதான் உயிர் பிழைக்க முடியும்னு ஸ்காட் சொல்றாரு. இப்போ ரோஸ் என்ன ஆனான்னு பாப்போம். அவ அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நுழைறா. அந்த வீடு முழுக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்கு, ஆனா அங்க யாரும் இல்ல. அந்த வீட்டுக்கு அடியில ஒரு அதிநவீன பங்கர் இருக்கிறத அவ கண்டுபிடிக்கிறா. அங்க போனா அவளுக்கு தேவையான எல்லா உணவும் இருக்கு, வசதியும் இருக்கு. ஆனா ரோஸுக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. அவளுக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவ ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸோட கடைசி எபிசோட். அவ அந்த பங்கர்ல இருக்கிற ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியில இருந்து அந்த சீரியஸோட டிஸ்கை கண்டுபிடிக்கிறா. வெளி உலகம் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அவளோட அப்பா அம்மா அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரோஸ் எதை பத்தியுமே கவலைப்படாம அந்த டிஸ்கை பிளேயர்ல போடுறா. அந்த சீரியஸோட தீம் மியூசிக் ஐ வில் பி தேர் ஃபார் யூ ஒலிக்க ஆரம்பிக்குது. ரோஸோட முகத்துல ஒரு பெரிய நிம்மதியும் சிரிப்பும் வருது. அதோட படமும் முடியுது. இந்த கிளைமேக்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நிஜ உலகம் எவ்வளவு மோசமா சிதைஞ்சு போனாலும் மனுஷங்க தன்னோட கவலைகளை மறக்க ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் உலகத்துக்குள்ள போறாங்க அப்படிங்கிறது தான். ரோஸுக்கு இந்த உலகத்தை விட தன்னோட குடும்பத்தை விட ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸ் தான் அவளுக்கு முக்கியமா படுது. இந்த டிஃபரெண்டான கிளைமேக்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.